நேற்று பெங்களூர்ல என்னோட 3வது காலிஸ்டனிக்ஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல சில சம்பவங்களும் நடந்தது. அது என்னன்றதை இந்த வீடியோல ஸ்வைங்னு பார்க்கலாம். நேற்று நைட்டு காசு கம்மியா இருக்கு நியூவோல பஸ் புக் பண்ணோம். பட் நடுவில் 1.5 மணி நேரம் சார்ஜுக்கு நிறுத்துவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. கரெக்டா நாங்க இறங்கின 10 நிமிஷத்துல அந்த சைடு கோச்சும் வந்து இறங்கிட்டாரு. ஆட்டோல ஏறி ஸ்ட்ரைட்டா விட்டோம் ஜிம்முக்கு. கரெக்டா அவங்க மென்ஷன் பண்ண டைம்ல காம்படிஷன் வாஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். சைடுல ஒரு டேபிள்ல கண்ணாடி பாட்டில்ல கட்டிங்கா ஊத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது அது காஃபின்ட்டுன்னு. பரவாயில்ல, நம்ம காலை கடனுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வெறுவயத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட் மீல் சாப்பிட்டு கிரெட்டின் லோட் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் குடிச்சிட்டு ஐஸ் பகுன்னு உட்காரதுக்குள்ள வாங்க 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 ஆரம்பிக்கலான்ட்டாங்க. என்னோட வெயிட்டட் எண்டூரன்ஸ் கேட்டகரியில மொத்தமா 18 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பார்ட் ஏ பார்ட் பி நடக்கும். பார்ட் ஏல மசில் அப் அண்ட் பிஸ்டல் ஸ்குவாட்ஸ், அதுக்கப்புறம் பாடி வெயிட் எண்டூரன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு திரும்ப பார்ட் பி. முதலாவதாக 5 கிலோ வெயிட் ஆட் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் மசில் அப்ஸ் பண்ணணும். சென்னையில டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப நான் 5 போட்டேன். இங்க 4 இம்ப்ரூவ் ஆகி 9 போட்டிருக்கேன். ஆஷ் ப்ரோ சென்னையில 8 போட்டாரு. இங்க 4 இம்ப்ரூவ் ஆகி 12 போட்டிருக்காரு. செகண்ட் ஹையஸ்ட் மசில் அப் இவரு தான். பிரவீன் சென்னையில 10 போட்டா இங்க 3 இம்ப்ரூவ் ஆகி 13 போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மசில் அப் இவன். ஆனா இவன் மேல இந்த மசில் அப்ல மட்டும் நான் கோச்சிக்கிட்டேன். அது என்னன்றத கடைசியில சொல்றேன். முடிச்சிட்டு பிஸ்டல் ஸ்குவாட்காக வெயிட் பண்ற நேரத்துல தான் நம்ம பிச்சனை கிஷோர் என்ட்ரி குத்தாரு. பெங்களூர்ல ப்ரோ செம ஃபேமஸ்ன்றத நேத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே சிறிது நேரம் கச்சக் மச்சக் அங்க இருக்க ஃபாலோவர்ஸ் நண்பர்களோட போட்டோஸ்லாம் எடுத்துட்டு டைம் இல்லாத பட்சத்துல நாங்க 3 பேரும் ஒண்ணா பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். 10 கிலோ வெயிட் ஆட் பண்ணிட்டு 2 லெக்லயும் சேர்த்து போட்டா ஒரு ரெப். சென்னையில பிரவீன் 12 போட்டா இங்க 17. ரெண்டாவது ஹையஸ்ட் இவன் தான். ஆஷ் ப்ரோ 10 ரெப்ல இருந்து இன்னைக்கு 12 ரெப் போட்டிருக்காரு. நான் 10 ரெப்ல இருந்து இன்னைக்கு 16 ரெப் போட்டிருக்கேன். 3வது ஹையஸ்ட் பிஸ்டல் ஸ்குவாட்ஸ்ல நான் தான். இதோட பார்ட் ஏ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எண்டூரன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பார்ட் பி நடக்கும். அது 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும் நினைச்சோம். ஆனா அது ஓஹோ மணி நேரம் ஆயிருச்சு லைட்டா. அந்த ஜிம்ல இலவசமா பிரியாணி எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருந்தாங்க. பட் ஒன்னு ஃபுல்லா சாப்பிட்டா 1 கிலோ ஏறி புல்அப்ஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒயர்லெஸ் வச்சு தான் ஓடிட்டு இருந்தோம். ஸோ நான் உங்களுக்கு பார்ட் பி ஒர்க் அவுட்டை இன்னொரு ஒரு வீடியோல என்னென்ன பண்ணோம், யார் பிரைஸ் வின் பண்ணா, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அதெல்லாம் பத்தி தெளிவா சொல்றேன். ஒரே நண்பர்களே, ஃபர்ஸ்ட்லாம் சென்னையில இருந்து போயிட்டு மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். பட் இப்போ கிட்டத்தட்ட போடியம் கிட்ட வந்துட்டோம். நிறைய பேர் இவங்க அந்த சென்னை பாய்ஸ் பாயிண்ட்னு ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பட்டா போதும் மெட்ராஸ் பாய்ஸ் மஜாப்பா அப்படின்னு நியூஸை பரப்பி விட்டு வந்துடலாம்.